ஹரி, அம்மா நல்லா இருக்காங்களா? இதென்ன இங்கே இருக்கு? சீக்கிரம் கொண்டு போய் கொடு. பைத்தியம் இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்க. தலைவலியா போச்சு உன்னோட. வந்து எடுத்துட்டு போ. ஏமா என் தலையில கட்டினான்னு தெரியல. மச மச நிக்கிறிய, வந்து எடுத்துட்டு போய் தொலைய. தினம் இது கூட போராடி என் மண்டை காயுது. இந்தாங்க சார், சாப்பிடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு பைத்தியம், மன்னிச்சிருங்க. பைத்தியமா? பைத்தியமா அவங்க? அம்மாடா, உன்னோட பிள்ளைக்கு அம்மாடா அவங்க. உன் பொண்டாட்டி. மரியாதை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டு துண்டமா வெட்டிடுவேன். போடா. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீ ரன்வீர் சௌத்ரியும் இல்லை, உனக்கு சூரியோட பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எங்கள் 2 பேரை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை. உன்னோட உண்மையான பேர் என்ன? மத்ஸ்யா. மத்ஸ்யா தான் என் பேர். இதே ராஜஸ்தானோட மண்ணில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு என் மேலேயும் எனக்கு என் வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு. பெரியவன் ஆனதும் எங்கள் அப்பா மாதிரியே இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே நாளில் எங்கள் 2 பேரோட எதிர்பார்ப்புகளும் புரிஞ்சிடுச்சு. மத்ஸ்யா, மத்ஸ்யா, மத்ஸ்யா அப்பா. கார்கில்ல தன்னோட யூனிட்ல எல்லாரும் உயிரையும் காப்பாற்றின எங்கள் அப்பா தான் உயிரை தியாகம் செஞ்சார். என்னையும் எங்கள் அம்மாவையும் அனாதையை விட்டுட்டு போயிட்டாரு. அவரோட தியாகத்தை பாராட்டி என் அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு பெட்ரோல் பங்க் கொடுத்தாங்க. ஒரு பொம்பளையால் எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு நினச்ச இந்த சமூகம் எங்கள் அம்மாவை சித்தப்பாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுது. மத்ஸ்யா, ஒரு நிமிஷம் இரு. சாப்பாடு எடுத்துட்டு போ. இன்னைக்கு ஸ்கூல் இல்லம்மா, பரீட்சை தான். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்போ தயிரும் சக்கரை எடுத்துட்டு வரேன். பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வா. எதுக்குமா இந்த 2வது கல்யாணம்? எனக்காக நான் பண்ணிக்கலடா கண்ணா, உனக்காக தான் பண்ணிக்கிட்டேன். உன் எதிர்காலம் நல்லபடியா அமையணும்ல. உனக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்துல ஒருத்தர் வேணும்ல. இன்னொரு அப்பா? குரல உறுத்தி பேசாத. எத்தனை முறை சொல்றது, இவ்வளவு கோவப்படாதன்னு. இதனால உனக்கு பிரச்சனை தாண்டா வரும். மச்சா கண்ணா, தயிரும் சர்க்கரையும் சாப்பிட்டு போ. அப்பதான் பரீட்சை நல்லா எழுத முடியும். சாப்பிடு. டேய் சீக்கிரம் வாடா. சைக்கிள் எடு, கிளம்பலாம். டேய் டேய் மெதுவா. உங்க அம்மா சோத்துல மிளகாய் ஜாஸ்தியா போட்டாங்களா? போலா ஆடம்ப உட்காரு. முன்னாலேயே இருக்கிற போதுல நீ ஏங்கிற காட்டு. அது என்ன பவாரு பட்டாணி? பவர் ஆஃப் பட்டாணியா? பவர் ஆஃப் அட்டானி. நீங்கள் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் வேணாம். சொல்கிற இடத்துல கை நாட்டு மட்டும் வைங்க. எதுக்கு கை நாட்டு வாங்குறீங்க? வந்துட்டியா நீ? உள்ள போய் கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பசிக்கல. ஏண்டா கண்ணா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் செய்கிறோம். நம்ம பெட்ரோல் பங்குக்கான பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கிற வக்கீல், அந்த பெட்ரோல் பங்க் மட்டும் திறந்துட்டேன்னா நீ தான் அதை பார்த்துக்கணும். அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். பெட்ரோல் பங்கையும் உங்க 2 பேரையும். அட
சின்ன பையன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன். வக்கீல் சார், கை நாட்டு எங்க வைக்கணும் அதை சொல்லுங்க. வாங்க நீ இங்கே தான் மைய தொடுங்க, இங்கே வைங்க. அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. எங்க ஏதாவது பிரச்சனையாங்க? கொஞ்ச நாளாவே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. தொழிலெல்லாம் அப்படியே நின்று போயிடுச்சு. கவர்மெண்ட்டும் பெட்ரோல் பங்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபைலெல்லாம் எப்போ கையெழுத எப்போ பெட்ரோல் பங்க் திறக்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டு செலவுக்கு பல பேர்கிட்ட பணம் கடன் வாங்கி வச்சிருக்கேன். கடன் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத, மச்சாவுடைய நல்ல எதிர்காலத்துக்காக என் தலையை கூட அடகு வைப்பேன். அம்மாவும் பிள்ளையும் உங்களுக்கு பெரிய சுமையாயிட்டோம்ல. நாளையில இருந்து பென்ஷன் பணம் வர ஆரம்பிச்சிடும். அத நீங்களே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. வீட்டுக்காரங்கிட்ட மட்டும்தான் சிரிச்சு பேசுவியா? என்கிட்டயும் கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல? மூச்சு முகரையில நான் உடைச்சிருப்பேன். மறுபடியும் தகராறு, மறுபடியும் அடிதடியா? இவ்வளவு கோவம் ஆகாதுன்னு எத்தனை முறை தான் சொல்றது? இந்த மூளைய சரியான வழியில பயன்படுத்துடா கண்ணா. நீ பெரிய ஆளாவல்ல, அப்ப யாருக்கு துணிச்சல் வருதுன்னு பார்க்கலாம். உன்னையும் என்னையும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீ என்னோட பலமா இருக்கணும்டா. பலவீனம் ஆயிடாது.